இந்த ராஜேஸ்வரியோட முகத்துல நம்ம மல்லி வந்து இப்போ கரிய பூசுறாங்க. அதாவது மல்லி தான் கரிய பூசணும் அப்படிங்கிறது இல்ல. ஆல்ரெடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த இவங்க 2 பேரோட முகத்திலயும் கரிய பூசுன மாரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு. 2 பேரோட மொழியும் வந்து சுத்தமா சரியில்லவே இல்ல. என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபங்ஷன்லாம் முடிஞ்சு நம்ம மல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற அந்த ஒரு சமயத்துல இந்த ராஜேஸ்வரி என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, "என்ன தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவங்க எங்க ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, நம்ம மல்லி வந்து இப்போ ஆட்டம் போட்டுட்டு இருக்க மாரி வந்து தெரிஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்ன சீக்கிரமா எப்படி விரட்ட போறேன் பாரு, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம மல்லி வந்து இந்த அதாவது ராஜேஸ்வரிக்கு சரியான ஒரு பதிலடி குடுக்குறாங்க. உண்மையிலேயே இந்த ராஜேஸ்வரி இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. கண்டிப்பா வந்து இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு என்ன வேலையோ அடுத்ததா அந்த ஒரு வேலைய தான் இந்த ராஜேஸ்வரி செய்ய போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மல்லி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இந்த ராஜேஸ்வரியோட மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாரி வந்து நிக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மல்லி கிட்ட இந்த மாரி இந்த ராஜேஸ்வரி பேசிட்டு இருக்கப்போ, நீங்கலாம் கேவலமா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னதான் எவ்ளோ பெரிய பிளான் போட்டாலுமே கூட, அந்த எல்லா பிளான்ல இருந்துமே நான் தப்பிச்சேன் பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து மல்லி சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க என்னதான் எனக்கு கெடுதல் செய்யுங்க. ஆனா அந்த கடவுள் என் பக்கம் தான் இருக்காரு. சீக்கிரமா வந்து விஜய என் கூட வந்து சேர்த்து வச்சுருவாரு. இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, அவர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தாலுமே கூட, மறுபடியும் இந்த ஃபங்ஷனுக்காக வந்து திரும்பி வந்தாரு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியல? அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ராஜேஸ்வரி திருன்னு முழிக்கிறா. "ஏய் ஆட்டம் ஆடுற. உன்ன வந்து நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பா வந்து சீக்கிரமா அந்த வீட்ட விட்டு விரட்டிடுவேன். எனக்கே வந்து சவால் விடுற நீ" அப்படின்ற மாரி வந்து சொல்லி ராஜேஸ்வரி செம்ம கோவத்தோட வந்து இருந்துட்டு இருக்கா. உண்மையிலேயே வந்து இது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் வந்து இந்த ராஜேஸ்வரிய இந்த வீட்ட விட்டு விரட்டுனா ரொம்ப நல்லாருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.